அம்மா அம்மா வாங்க. என்னப்பா என்னப்பா? அம்மா மளிகை சாமான் செலவுக்கு பணம் கேட்டிருந்தீங்களா? ஆமா. எவ்வளவு இருக்குப்பா? 6000 இருக்குமா? நான் 4000 தானப்பா கேட்டேன். இருக்கட்டுமா, கபிலன் வீட்டுல இருக்கான்ல, அவனுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிடு. அப்படியே அக்காவுக்கும் ஏதாவது வாங்கிடு. சரிப்பா. சரிம்மா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? என்ன பழக்கம் இது? கையில் இருக்கிற பணத்தை வெடுக்குன்னு புடுங்குறீங்க. உங்களை தான் கேட்குறேன். இருங்கத்த, மயில்கிட்ட 4000 தான் கேட்டீங்க. 4000 இதில் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க போய் இப்படி பண்ணலாமா? நீங்க திருந்துட்டீங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மயிலுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை சும்மா விட மாட்டான். ஐயோ அத்தை, மயில் 2000 எதுக்கு தந்தான்? கபிலனை கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கும் ஊரை சுற்றி காட்டுறதுக்கும் தானே. அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துங்க, சரியா? நீங்க கூட்டிட்டு போனா என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பாருங்க, மிச்ச பணத்தை திருப்பி கொடுங்க சொல்றேன். கொடுக்கலன்னு என்னத்த பண்ணுவீங்க? வேணாம் மாப்பிள்ள, என் பொறுமையை சோதிக்காதீங்க. என்ன பண்ண போறீங்க? நான் இப்பவே மயிலை கூப்பிட்டு சொல்லிடுவேன். கூப்பிடுங்கிறேன். மயிலை கூப்பிடுங்க. எனக்கு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்ல போறீங்க? மயிலு மயிலு, நீ வீட்டில் இருக்கும்போதும் பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சுட்டாடுற உங்கள் அம்மா, நீ இப்படிக்கா வெளியில் போனதுக்கப்புறம் அதே பொண்டாட்டியை தரையில் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச காலமாக உன் பொண்டாட்டி மஞ்ச சேலையை கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காளே விரதங்கிற பேரில், அது அவளா சுயமாக முடிவெடுத்ததுன்னு நினைக்கிறியா? இல்லை மயிலு, உங்கள் அம்மா தான் அவளை வற்புறுத்தி விரதம் இருக்க வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்குறியா? நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுக்காக. சுனிலோட சாவுக்கு சுஷ்மா தான் காரணங்கிறதுக்காக அவளை பழி வாங்கிறத நினச்சி உங்கள் அம்மா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க மயிலு. இப்படி சொல்லுவேன். என்னத்த அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டீங்க? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? தெரியும். சத்தம் போடாதீங்க மாப்பிள்ள, மயில் வந்துட போறான். அந்த பயம் இருக்கணும் அத்தை. என்னமோ தெரியல அத்தை, நல்லது எங்கே நடந்தாலும் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதே கெட்டது எவ்வளோ தூரத்தில் நடந்தாலும் அப்படியே நச்சுன்னு என் கண்ணு கேப்சர் பண்ணிடுது. கெட்ட பையன் அந்த பாண்டியன் அத்தை. என்ன பண்ணுறது, நம்ம ராசி எப்படி. அத்தை நான் வேணா இந்த 2000 திருப்பி கொடுத்துட்டா? ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, அது உங்ககிட்டே இருக்கட்டும். அத்தை என்ன அத்தை, ஸ்வீட் அத்தை. நான் ஒன்றும் சுஷ்மாவை வேணும்னு கொடுமைப்படுத்தலை மாப்பிள்ள. அவ என் பையனை கொன்னவ. இந்த வீட்டில் அவ இருக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போகணும். மயில் அவளை வெறுத்து ஒதுக்கணும். அப்பதான் மாப்பிள்ள என் மனசு ஆறும். நீங்கள் பண்ணுறது தப்பே இல்லைத்த. இந்த சுஷ்மாக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உங்களோட ஒரு பையனை கொண்டுட்டு இன்னொரு பையன் கையால் தாலியை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்திருப்பா. செம நெஞ்செழுத்தக்காரி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். யாருக்கிட்டையும் போட்டு தர மாட்டேன். ஆனால் அப்பப்போ நீங்கள் எனக்கு கவனிச்சுக்கணும், சரியா? என்னத்த அப்படி பார்க்குறீங்க? வாங்குற காசுக்கு விசுவாசமாக இருப்பான் இந்த பாண்டியன். ஏன் அப்படியா உதவி பண்ண போகிறான்னு யோசிக்கிறீங்களா? சுஷ்மாவை எப்படி டார்ச்சர் பண்ணுறது, எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு டிசைன் உங்களுக்கு ஐடியா தரேன். என்ன சொல்கிறீங்க அத்தா? இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற கொடுமையெல்லாம் ரொம்ப சாதாரணம் இல்லை, பழைய ஸ்டைலு. இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா வருஷக்கணக்கான இந்த வீட்டு விட்டு வெளியே போக மாட்டா. நான் ஐடியா பண்ணித்தரேன், அந்த மாதிரி பண்ணுங்க. சும்மா துண்டுக்கான துணிக்கானு ஒரே மாதத்தில் வீட்டு விட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் நல்ல பொண்ணை பார்த்து மயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். மயிலுக்கு பொண்ணு கொடுக்க நீயும் நானும் போட்டி போட்டுட்டு வர மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? இது எல்லாமே மயிலுக்காக தான்ப்பா பண்ணுறேன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான்ப்பா பண்ணுறேன். இக்காரணத்தை கொண்டு சுஷ்மாவை நான் கொடுமைப்படுத்துறது அவனுக்கு தெரியவே கூடாது மாப்பிள்ள. உண்மையை தெரிஞ்சு அவன் என்ன வெறுத்துட்டா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது மாப்பிள்ள. விடுங்கத்த, உங்கள் மனசு எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு மயிலுக்கு இந்த விஷயம் தெரியுது. சுஷ்மாவே போய் சொன்னாலும் மயிலை நம்ப மாட்டா. அந்த அளவுக்கு நம்ம பிளான் இருக்கும். நரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த அதே நரித்தனத்தை நான் எவ்வளோ நாசுக்கா பண்ண போகிறேன்னு பாருங்கள். அதான் உங்களுக்கு சிரிக்க தெரியுமா? கொஞ்சம் சிரிங்க. சிரிங்கத்த.
இப்படியே சந்தோஷமா இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ள மாமா கேட்குறனே தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் அண்ணன் ராஜீவுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அவரும் நல்லா தான் வேலை பார்த்தாரு. இடையில என்ன ஆச்சு? ஏன் அவர் வேலையை விட்டு போயிட்டாரு? வேற எங்கேயோ வேலை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். மாமா, அண்ணனுக்கு முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் ஹாஸ்பிட்டல் வேலைன்னா கொஞ்சம் நெளிவு செலிவோடு இருக்கணும். எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ணுவானு அட்வைஸ் தான் பண்ணேன். ஆனால் அது அவருக்கு பிடிக்கல. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் மாப்பிள்ள. இல்லை மாமா, அண்ணனுக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. மாப்பிள்ள, ராஜீவ் கைக்கு பொறுப்பு போனதும் ஹாஸ்பிட்டலில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது மாப்பிள்ள. கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு மாப்பிள்ள. மாமா, நான் அவர் வேலையை விட்டு போக சொல்லலை. அவரே தான். நீங்கள் அவரை போக விட்டுறக்கூடாது மாப்பிள்ள. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் மாமா. இப்போ ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். ஏன் மாப்பிள்ள, அவர் படித்த படிப்புக்கு இதெல்லாம் தேவையா? கை நிறைய சம்பளம் தராங்க, நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு அண்ணனே சொல்கிறாரு. என்னவோ போங்க மாப்பிள்ள. அவர் நம்ம ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாப்பிள்ள. அவர் இங்கேயே வேலை பார்த்து இருந்திருக்கலாம். அப்பா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். கஸ்தூரி போட்ட டீ மாப்பிள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அப்புறம் மாப்பிள்ள, நான் சொல்ற எதுவும் ராஜிக்கு தெரிய வேண்டாம். சொல்லுங்க மாமா. இத்தனை நாளா ராஜி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு மாப்பிள்ள. இப்ப கஸ்தூரி வாய்க்கு ருசியா நல்லா சமைக்கிறான். மாமா, இதெல்லாம் நியாயமே இல்லை. ராஜிக்கு தெரிய வந்தது அப்புறம் அவ்வளோதான். மாப்பிள்ள, அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டோம் மாமா. டிகே சார், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க நம்ம வீட்ல சாப்பிட்டு தான் ஆமா மாப்பிள்ள. ஐயோ இல்ல மாமா, முக்கியமான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு மாமா. அட என்ன மாப்பிள்ள, நம்ம ஹாஸ்பிட்டல் தானே. இன்னைக்கு இங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் டெய்லி லஞ்சுக்கு இங்க வந்துருவீங்க. இல்ல மாமா, ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணா லஞ்சுக்கு வரட்டா? சரி மாப்பிள்ள. ஆமா, ராஜி எங்க மாமா? அதை ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க? வர வர அவ பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லை. என்னாச்சு மாமா? மாடியில் இருக்கா. போங்க, போய் என்னன்னு கேளுங்க. இந்த வந்துடுறேன். ராஜி, ராஜி. வா துவாரகேஷ், எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமாம், தனியாக இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏன், உங்கள் மாமா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் சும்மா தான் பார்க்க வந்தேன். கீழே போகலாம் வாங்க. வாங்க ராஜி, போகலாம். இல்லைப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. முந்தா நாள் நைட் நான் தூங்கிட்டு இருந்தேன். யாரோ ராஜி ராஜின்னு என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. தூக்கத்தில் இருந்தேனா முழிச்சிட்டு இருந்தேனா எதுவுமே எனக்கு தெரியல. கனவா நனவான்னு கூட எனக்கு புரியல. யார் உங்களை கூப்பிட்டது? சொன்னா நீ நம்ப மாட்ட. சொல்லுங்க ராஜி. கூப்பிட்டது ஸ்னேகா. ஸ்னேகாவா? அப்போ அது கனவா தான் இருக்கும். ஸ்னேகா நேரில் வந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ராஜி, ஸ்னேகாவே நினச்சி படுத்திருப்பீங்க, அதான் கனவுல வந்திருப்பா. இல்லை துவாரகேஷ், அன்னைக்கு ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த வீட்டு குலவிளக்கு அணையில மகாலட்சுமி திரும்ப வரப்போறான்னு சொன்னான். இது பாரு, இந்த வீட்டு மகாலட்சுமி யாரு? ஸ்னேகா தானே? என்ன ராஜி பேசுறீங்க? ஸ்னேகா எப்படி திரும்ப வருவா? அவதான் இல்லையே. என்ன துவாரகேஷ், நீயும் அதை நம்புறியா? எனக்கு என்னமோ ஸ்னேகா உயிரோட இருக்கான்னு தான் தோணுது. நம்மளை தேடி வருவான்னு அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னானே. இங்க பாருங்க, ஸ்னேகா மேல இருக்கிற பாசத்துல நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல துவாரகேஷ், அந்த ஆள் சொன்னதெல்லாம் விடு. நானும் உங்க மாமாவும் ஸ்னேகா ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை பார்க்க போயிருந்தோம். அவன் என்ன சொன்னான்?
உனக்கு வேணா ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா ஜாதகத்தை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு ஆயுசு கெட்டின்னு சொன்னாரு. ஸ்னேகா இறந்து போயிட்டான்னு சொன்னத அவர் நம்பவே இல்லை. நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஸ்னேகாவோட ஜாதகம்னா ஸ்னேகா இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொன்னாரு. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது, கனவுல வந்தது, ஜோசியர் சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்னேகா உயிரோட இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் ராஜி, ஸ்னேகாவோட இறப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்ன குழப்பாதீங்க. துவாரகேஷ், நான் யாரையும் குழப்பல. எனக்கு என்னமோ ஸ்னேகா உயிரோட இருக்கான்னு தான் தோணுது. நான் வரேன் ராஜி. வரேன் மாமா. நீ பண்றது எதுவும் சரியில்லைம்மா. நீ குழம்பி மற்றவங்களையும் குழப்பறம்மா. மாப்பிள்ளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வர்றாரு. அவரை கன்ஃபியூஸ் பண்ணாதம்மா. நான் ஒன்னும் அவரை கன்ஃபியூஸ் பண்ணல, நீ தான் பண்ற. நானா? ஆமா, நீ தான். நான் என்னம்மா பண்ணேன்? இது பாரு, நல்லா யோசிச்சு பாரு. நீ தான் தேவையில்லாம அவரை கன்ஃபியூஸ் பண்ற. அண்ணே, துவாரகேஷ் வாழ்க்கையில ஸ்னேகாவை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இது பார், உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடு. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர்பாடி ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்த 2-3 பேரை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது அவங்கக்கிட்ட 1000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் கத்தையாக இருந்தது சார். அது அத்தனையும் கள்ள நோட்டு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அங்கே ஒரு ஏடிஎம்ல குழந்தைங்க விளையாடுற ஃபேக் நோட்டை கலந்து வச்சிருக்காங்க. சாதாரணமா கண்டுபிடிக்க முடியற குழந்தைங்க விளையாடுற ஃபேக் நோட்டை ஏடிஎம் மிஷினில் வைக்கிறப்போ கள்ள நோட்டெல்லாம் ஏமாத்துறோம். ஈஸியா பழக்கத்தில் விட்டு போயிடுவாங்க. சார், இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவலை பார்க்கும்போது சென்னையிலே கள்ள நோட்டு அடிக்கிறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். கமிஷனரும் அதான் சொல்றாரு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது. சார், கள்ள நோட்டு கும்பலை பிடிச்சிட்டா டிபார்ட்மெண்ட்டை நம்மளை கொண்டாடுவாங்க சார். அப்பாவிங்க இந்த கும்பல் கிட்ட சிக்கி கிரிமினல் ஆயிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவே கள்ள நோட்டு கும்பலை பிடிச்சாகணும். நமக்கு தகவல் தர எல்லா இன்ஃபார்மரையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏரியாவில் திடீர்னு யாருக்கிட்டையாவது பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் நமக்கு தகவல் தர சொல்லியிருக்கோம் சார். அவங்க மூலமாக கண்டிப்பாக நல்ல தகவல் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு சார். ஹலோ, ஆமா, இன்ஸ்பெக்டர் மயில் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க யாரு? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? ஹலோ சார், என்னாச்சு சார்? யாருன்னு தெரியல. வேளச்சேரியில ஒரு ஆள் மூலமா 40 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கிறதா சொல்றான். தகவலை சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். உண்மையா இருக்குமா சார்? உறுதியா சொல்ல முடியல. நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக கூட கள்ளநோட்டு கும்பல் இப்படி தகவலை பரப்பலாம். நம்ம கவனத்தை திசை திருப்பி விட்டு அவங்க சேஃபா டீல் முடிக்க பாக்குறாங்க. இப்போ என்ன சார் பண்றது? வேளச்சேரி போக வேணாமா சார்? தகவல் கிடைச்சும் போகாம இருந்தா தப்பாயிடும். போய் பார்ப்போம். தகவல் உண்மையா இருந்தா கள்ளநோட்டு கும்பலை தூக்கிடுவோம். பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. நாம அங்க போனா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல. அப்புறம் என்ன சார், கிளம்பலாமா? கரிகாலன், லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு கன் எடுத்துருவாங்க. ஓகே சார்.
எஸ் சார். ரொம்ப நாளா நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிற அந்த கள்ள நோட்டு கும்பலை இன்னைக்கு பிடிச்சிடலாம் சார். ஆமா சார், கையில 40 lakhs கள்ள நோட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிட்டா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் சார். சார், அது மட்டும் இல்லாம நம்ம கையில கிடைக்கிறவன துருப்பிச்சிட்டா வச்சு ஒட்டுமொத்த கும்பலையும் பிடிச்சிடலாம் சார். எஸ் சார். ஓகே சார். ஷூர் சார், நான் இமீடியட்டா கால் பண்றேன். எஸ் சார், நான் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே சார். ரைட் சார். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. ஓகே சார். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. ஒன்று என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், இல்லைனா என்னுடைய நம்பகத்தன்மையை சோதிச்சு பார்க்கறதுக்காக இதை கொடுத்துருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பணத்தை சேர வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு என்னை நான் நிரூபிச்சாகணும். ராஜு, நீங்க மயில்வாகனன் நீங்களா? சர்ப்ரைஸ். என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் விட்டுருந்தா எங்க காரை உங்க ஜீப்பை வச்சு இடிச்சிருப்பீங்க போல இருக்கு. என்ன இவ்வளவு பரபரப்பு? அது வந்து என்ன சொல்லுங்க. இல்ல ராஜு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்ல கள்ள நோட்டு கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதான் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, சொர்ணம் ஃபைனான்ஸ்ல வேலைக்கு சேர்ந்து இன்னும் 4 நாள் கூட முடியல, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? இது எங்க கம்பெனி கார் தான், தாராளமா செக் பண்ணிக்கங்க. எங்க மேடம் பத்தி தெரியாம வந்திருக்கீங்க. நீங்க சொர்ணம் ஃபைனான்ஸ்லயே ஒர்க் பண்றீங்க? அப்போ கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆரா ஜாயின் பண்ணீங்களா? அது என்னாச்சு? அந்த வேலையை ரிசைன் பண்ணி 1 வாரம் ஆச்சு.